வணக்கம். மும்பை தமிழ் டிரைவர் சேரிட்டபிள் தளத்தில் பயணிக்கும் அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஜெயராஜ், இவர் தான் ஹார்மோனியா நாட்டில் வந்து கஷ்டப்படுறாருன்னு சொல்லி நம்ம தளத்தில் போட்டிருந்தோம். எல்லோரும் வந்து உதவி பண்ணிங்க. முக்கியமாக இதில் வந்து பெரிய உதவி பண்ணது யாருன்னா நம்ம அண்ணன் சுப்பையா அண்ணன், இஸ்ஸான் டிராவல்ஸ்க்காக. இவர் தான் எவ்வளோ அந்த எனக்கு அந்த குரூப்லேயே மெசேஜ் பார்த்துருப்பீங்க நீங்கள். அதாவது வந்து அந்த டிக்கெட்டுக்கு தேவையான பணம் உங்கள்கிட்ட சேரலை அப்படின்னாக்க என்கிட்ட சொல்லுங்கள், நான் எடுத்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். அதே மாதிரி அவர் சொன்ன மாதிரி டிக்கெட்டும் எடுத்து கொடுத்தாரு. கிட்டத்தட்ட 35,000 இவரை நாங்கள் காப்பாற்றி கொண்டு வர்றதுக்கு 35,000. ஆனால் அந்த டிக்கெட்டு வந்து எங்களுக்கு வந்து அவ்வளோ ஈஸியாக வந்து கிடைக்கல. அந்த டிக்கெட்டு கிடைக்கிறதுக்கு முக்கிய காரணம் அண்ணன் தான், சிவன் சுந்தரம் அண்ணன். சரிங்களா? எல்லாரோட கூட்டு முயற்சியில், அதே மாதிரி நம்ம தளத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் உதவியோட, அண்ணனோட பெரிய உதவியாளர் இவர் வந்து நாங்கள் வந்து மீட்டு கொண்டு வந்திருக்கிறோம். இவருக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படின்னு. இவருக்கு ஹெல்ப் பண்ணும் போகும்போது ஒரு நிறைய விமர்சனங்கள் இவரை பற்றி வந்துச்சு. சரிங்களா? அதாவது வந்து எதுக்கு ஹெல்ப் பண்ணுறீங்க, இவரோட பேக்ரவுண்டு கொஞ்சம் இதாக இருந்துச்சுங்க, பேடு. அதாவது வந்து விமர்சனங்கள் நிறையா இருந்துச்சு. இருந்தாலும் ஒரு உயிரை காப்பாற்றி கொண்டு வரணும் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் எல்லாத்துக்கிட்டே இருந்துச்சு. அதே மாதிரி முக்கியமாக அண்ணன்ட்ட இருந்துச்சு, எப்படியாவது அந்த பையனை நம்ம காப்பாற்றி அவருக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கொடுக்கணும் அப்படிங்கிறது. அது மாதிரி காப்பாற்றி கொண்டு வந்துட்டோம். அதை எல்லாருக்கும் உங்கள்கிட்ட எல்லாத்துக்கும் சொல்கிறோம். உதவி பண்ண அத்தனை பேருக்கும் ரொம்ப நன்றி. அதே மாதிரி அண்ணன் உங்களுக்கு ரொம்ப கோடான கோடி நன்றிங்க. அண்ணன் உங்களுக்கு தான். சரிங்களா? ஆமாம், நீங்கள் ஏதாவது சொல்லணும். இந்த குரூப்லேருந்து எல்லாத்துக்கும் நன்றி. எல்லோரும் நீங்கள் ஒரு டீமை சேர்ந்து எனக்கு பைசா கொஞ்சம் உள்ள இந்த டிரைவர் குரூப்பை எல்லோரும் இருந்தாங்க. எல்லாருமே எனக்கு மும்பை தமிழ் குரூப்பில் எல்லோரும் இது பண்ணீங்க. ஒற்றுமை எப்பவுமே இருக்கணும். கண்டிப்பாக நான் இனிமேல் நல்லா கரெக்டாக ஒழுங்கான வேலை பார்ப்பேன். தயவுசெய்து வெளிநாட்டுக்கு யாரும் போகாதீங்க. கரெக்டாக கம்பெனி இருந்தாலுமே அது பிரச்சனை தான் நடக்குது. தயவுசெய்து போங்க. நான் இன்னைக்கு ஊருக்கு வந்துட்டேன். நாளைக்கு காலையில் இருந்து நான் டியூட்டிக்கு போகிறேன். நன்றி.